கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அந்த 7 வார்த்தைகளையும் தனித்தனியாக நம்ம யூடியூப் பேசியிருக்கிறோம். நீங்கள் அதை கேட்டு பயனடையுங்கள். இந்த நாளில் நம்ம அந்த 7 வார்த்தையினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். 2 வார்த்தையாக நம்ம தியானிக்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா சிலுவை தியானம். முதலாவது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தேவன் பேசின அந்த வார்த்தையை குறித்து மாத்திரம் நம்ம இதில் தியானிக்க போகிறோம். மேலே இருக்கிற வார்த்தைகள், கீழே இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம மற்ற வீடியோக்குள்ளே நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அந்த வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து என்ன பேசியிருக்கிறார் அதைத்தான் நம்ம தியானிக்கிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த உலகத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அநேகருடைய பாவங்களை மன்னித்தார், அநேகரை சொஸ்தமாக்கினார், பார்வை கொடுத்தார், அவர் பிசாசுகளை துரத்தினார், விபச்சாரிகளை கல்லெறிந்து வரும்போது இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்படியாய் உலகத்திலே அநேக மனிதருடைய பாவங்களை மன்னித்தார். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாவம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிசாசு என்னிடத்தில் வருகிறான், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்டான ஒரு தெய்வமாய் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம வேதத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அப்படி உலகத்தில் இருக்கும்போது எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்த அந்த இயேசு சிலுவையில் தொங்கும்போது மாத்திரம் பிதாவிடத்திலே மன்னிக்க சொல்ல காரணம் என்ன? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் சொல்வதன் காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த முதலாவது வார்த்தையுடைய முக்கியமான ஒரு காரியம். பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பாவம் செய்கிற ஒரு மனுஷன், பாவமான ஒரு மனுஷன் பிறருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனாலும் பிறருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. பிறரை மன்னிக்கலாம், ஆனால் பிறருடைய பாவங்களை மன்னிக்க நமக்கு அதிகாரம் இல்லை. மனுஷர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பாவம் இல்லாதவர். அவர் மாத்திரம்தான் பிறருடைய பாவங்களை மன்னிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது இத்தனை பாவங்களை மன்னித்தவர் இன்று சிலுவையிலே நிற்கும்போது மன்னிக்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், நாம் அதே வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். பிதாவாகிய தேவன் உலகத்தில் உள்ள சகல மனுஷர்களின், அதாவது ஆதாம் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் உள்ள மனுஷர்கள் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து அந்த கல்வாரியிலே அவர் பாவமானார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அவர் சரீரம் முழுதும் உலக மனுஷருடைய பாவத்தை சுமந்திருக்கிறது. கல்வாரியில் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர் செய்த பாவங்கள், இனி பிறக்க போகிற பிள்ளைகளுடைய பாவங்கள் கூட அந்த கல்வாரியிலே அவர் சுமந்து நின்றார். முழுமையாக அவர் பாவமானார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது பாவமாக இருக்கிற ஒரு மனுஷனாலே மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. இந்த நேரத்தில் பாருங்கள், பிதா ஒருவர் மட்டும்தான் பாவம் இல்லாத தேவனாக இருக்கிறார். அதனால்தான் அவர் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் தன்னுடைய சரீரத்தில் உலக மனுஷருடைய பாவங்களை அவர் சுமந்து நிற்கிறபடினாலே அவராலே பிறரை மன்னிக்க முடியாது. ஆதலால் பிதாவிடத்தில் சொல்கிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. யாரை அடிக்கிறாங்கன்னு தெரியல, யாரை கொல்றாங்கன்னு தெரியல, யாரை ஈட்டியால் குத்துறாங்கன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, எதற்காக இவர் வந்தார் என்று தெரியலை, வந்தவர் இவர் யார் என்று தெரியலை. இப்படி ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாதிருக்கிறார்கள். தெரியாதபடி உலகத்தில் அவங்க வந்த இயேசுவை, உலகிற்கு வந்த அந்த மெய்யான ஒளியை அவர்கள் சித்திரவதை செய்கிறார்கள் என்பதை அவர் சொல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் செய்கிறது
இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் சொல்கிறார். பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் பாருங்கள், எத்தனை பேர் பாருங்கள், ஆர்சி மார்க்கங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் பாவ மன்னிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் வேதத்தின்படி பாவியான ஒரு மனுஷராலே, அதாவது மொத்தத்தில் ஒரு மனுஷன் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. மன்னிக்க அவன் தகுதியற்றவன். ஏனென்று சொன்னால் அவனே பாவிதான். அப்போ பாவமில்லாத ஒரு தெய்வம்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அதை இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே உலகத்திலே பாவத்தை மன்னித்தவர். சிலுவையிலே இதை மன்னிக்க முடியாதபடிக்கு பிதாவிடத்தில் அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த பல ஆலோசி மார்க்கங்களை பாருங்கள், ஃபாதர்ஸ்ட்டு போய் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அவர்களாலே மன்னிப்பு கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களும் பாவிகளே. மற்ற மதங்களில் பாருங்கள், கங்கையில் முங்குறாங்க, யமுனா நதியில் முங்குறாங்க, கோயில்களில் போய் இது இல்லாமல் பரிகாரம் பண்ணுறாங்க, உப்புல முழங்கால் இருந்து போகிறாங்க. நிறைய காரியங்கள் இந்த பாவத்திற்காக செய்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே அவருடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பாவம் இல்லாத ஒருவராலே தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அதனால் நாட்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தையிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களோ குற்றங்களோ நாம் செய்வோமானால் பிதா ஒருவரை நோக்கி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் பாருங்கள், பிதாவுடைய வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி என்னுடைய பாவத்தை மன்னியுங்கள் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது இந்த முதலாம் வசனத்தில் ரெண்டாவது காரியம் என்ன என்றால், நாம் மற்றவருடைய பாவ குற்றங்களை மன்னித்தால், அதாவது நமக்கு ஒருவன் தவறு செய்யும் போது அவனை நாம் மன்னித்து விட்டால் நாம் செய்கிற தவறை பிதா மன்னிப்பார். நம்ம நம்மளுடைய நிச்சயம் பாருங்கள், நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா அப்படின்னு சொல்கிற நிச்சயத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் மற்றவர்களை மன்னித்திருக்கிறேனா? நான் மற்றவர்களை மன்னித்திருந்தால் பிதாவாகிய தேவன் என்னுடைய குற்றங்களை மன்னிப்பார். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணணும்னா, பிறரை மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டிய ஏதாவது தவறுகள் செய்திருப்பாங்க. நமக்கு விரோதமாக என்னுடைய குடும்பத்தில் சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், சொந்தங்கள் தவறுகள் செய்யும்போது அவர்களை மன்னிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்ம மறந்து விட வேண்டும். பாருங்க, மன்னிச்சிடணும் ஆண்டவர், தெரியாமல் இவங்க செய்கிறாங்கப்பா, தெரியாமல் இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த பாவங்கள், அந்த குற்றங்களெல்லாம் நம்ம நினைக்காதபடி அவர்களோடு சமாதானம் பண்ணிடுவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நம்ம நிச்சயித்து கொள்ளலாம். பாருங்கள், அப்போ இந்த முதலாம் வார்த்தையில் நம்ம முக்கியமாய் அநேக காரியங்கள் இதில் உண்டு. ஆனால் நம்ம முக்கியமாய் கண்டுபிடிக்க வேண்டிய காரியம், ஏன் பிதாவிடத்தில் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் என்று சொல்லி நம்ம இந்த வார்த்தையை நம்ம தியானித்திருக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, லூக்கா 23 அதிகாரம் 43 வசனம், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இது 2 கள்வர்களை குறித்து நம்ம இந்த காரியத்தை தியானித்திருக்கிறோம். இதுவும் நமக்கு தனி வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்கள் அதை கேட்டு பயனடையுங்கள். பாருங்கள், இதில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து நடுவில் 2 கள்வர்கள். இந்த இதில் ஒருவன் சொல்கிறான், நீ தெய்வமானால் எங்களை ரட்சித்துக்கொள், நீயும் தப்பித்துக்கொள் என்று சொல்கிறான். இன்னொரு கள்ளன் என்ன சொல்கிறான், இப்படி நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, நீ நாம் சில தப்பிதங்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், அவரோ நிரபராதி, அவரோ குற்றமற்றவர், அவர் நீதிமான், அவர் செய்யாத குற்றத்திற்கு அவர் தண்டனை அடைகிறார் என்று சொல்லி மற்றொரு கள்வன் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, கள்ளன் ரட்சிக்கப்பட்டானா, கள்ளன் ஞானஸ்தானம் வாங்கினானா, அவன் எப்படி பரதேசிக்கு போனான் என்று சொல்கிறாங்க. நிச்சயமாகவே கள்ளன் ரட்சிக்கப்பட்டான் என்பதை நாம் அந்த வேதத்திலிருந்து நாம் படித்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், ரட்சிக்கப்படுதல் என்பது என்ன? மனம் திரும்புதல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணணும், விசுவாசிக்கணும். அவர் ஒருவர் தான் இந்த பூமியில் தெய்வம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பு.
அந்த ஒன்று தான் நம்ம தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம நாவினாலே அறிக்கை பண்ணி நம்ம அதை அக்செப்ட் பண்ணி நம்ம அதை அவரோடு கூட இணைய வேண்டும். 2வது ஞானஸ்தானம். அந்த ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளம் ஞானஸ்தானம். தண்ணீரினாலும் ஜலத்தினாலும் நினைச்சனும் நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த கள்ளனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நாமும் செய்த தவறுகளுக்கு நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அதாவது நான் பாவம் செய்தேன், அந்த பாவத்தினுடைய பலனை நான் அடைகிறேன். ஆனால் இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லையே, அவர் நீதிபரர் என்று சொல்லி அந்த கள்ளன் அறிக்கை பண்ணுகிறார். அவர் நீதிமான் என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணுகிறான். நான் பாவி, அவர் நீதிமான். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் இத்தனை அடிகளையும் இத்தனை வேதனைகளையும் பட்ட அந்த நேரத்திலே ஆண்டவரே பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்கிற ஒரு இரக்கத்தை அவன் பார்க்கிறான். பாருங்க, மனிதன் ஒருவராலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே முடியாது. ஒரு மனிதனும் இவ்வளோ வேதனை பிடித்தவர்களை பார்த்து மன்னியுங்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி ஒருவர் சொல்வார் என்று சொன்னால் அவர் தெய்வம், அவர்தான் தெய்வம், வேறு தெய்வம் உலகத்தில் இல்லை, அவர் நீதிபரர் என்று சொல்லி அந்த கள்வன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிறான், தன் இருதயத்திலே அவன் விசுவாசிக்கிறான், அவர்தான் நீதிமான், அவர்தான் தெய்வம், நாமோ பாவி என்று அறிந்துதான் அவன் சொல்கிறார், ஆண்டவரே என்னை நினைவு கூறும் என்று சொல்கிறார். அப்போ தான் ஆண்டோட இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பா என்று சொல்கிறார். பாருங்கள், இந்த பரதேசியை குறித்து பார்த்தீங்கன்னா, என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று சொல்கிறார். பாருங்கள், இந்த வார்த்தையை வைத்து கொண்டு அவர்கள் மனிதன் எப்போதும் மரித்து ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய வார்த்தை அப்படி அல்ல. இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று சொல்கிற வார்த்தையை காரணம் என்ன என்று சொன்னால், பழைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக மரித்து போன பரிசுத்தவான்கள் எல்லோரும் மேற்பாதாளம் என்கிற இடத்தில் தங்க வைக்க, அந்த ஆவிகள், மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் மேற்பாதாளம் என்ற இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் பாதாளத்தில் அவர் இறங்கி, அதாவது அந்த மேற்பாதாளத்துக்கு இறங்கி நோவாவின் காலத்தில் அழிந்து போன அந்த ஜனங்களுக்கு, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவை போதித்து அங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் அழைத்து மரித்த நீதிமான்கள் அழைத்து கொண்டு 3ஆம் வானமாகிய அந்த வானத்திலே பரதேசி என்ற இடத்திலே பரதேசிகள் தங்கும்படியாய் அந்த 3ஆம் வானத்திலே அவர் ஆபிரகாம் மடி என்கிற ஒரு இடத்திலே எல்லா ஆத்துமாக்களும் தங்கும்படியாய் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே இப்பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் தங்கியிருக்கிறார்கள். இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்னோடு கூடன்னு சொல்லும்போது அவன் மரித்து இயேசு கிறிஸ்துவோடு கூட, இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அந்த மேல் பாதாளத்துக்கு தான் அவர் போகிறாரு என்று சொல்லி நம்ம 2 பேரெல்லாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த பாதாளத்துக்கு செல்லும்போது கள்வனும் அவரோடு கூட அங்கே செல்கிறான். அவர் உயிர்த்தெழும்போது 3ஆம் வானத்திலே எல்லா நீதிமான்களுடைய ஆத்துமாக்களும் இளைப்பாறும் இடமாகிய ஆபிரகாம் மடி என்று சொல்லக்கூடிய அந்த பரதேசி என்ற இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க கடைசி நாட்களிலே பாருங்கள், கர்த்தருடைய வருகை வருகிறது. கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்போது அந்த பரதேசியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தான் அவரோடு கூட இந்த பூமிக்கு வருகிறார்கள். அதோடு கூட இந்த பூமியில் இருக்கிற மனவாட்டிகளும் கூட நாம் கடந்து செல்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த பரதேசில் இருக்கிறவங்க தான் கர்த்தருடைய வருகையில் வராங்க என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்கிறாங்க பரதேசி என்பது இல்லை என்று சொல்லி. பரதேசி என்பது உண்டு. இப்பொழுது மாதா முதல் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் தங்குகிற இடத்திற்கு பெயர்தான் பரதேசி. ஆதாம் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் மரித்து போன துன்மார்க்கர்கள் தங்குகிற இடத்திற்கு பெயர் பாதாளம்.
கடைசி நாட்களிலே நியாயத்தீர்ப்பு 1000 வருஷம் அரசாட்சி முடிந்து நியாயத்தீர்ப்பு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே பழைய வானம் பழைய பூமி எல்லாம் அகன்று போய் புதிய வானம் புதிய பூமி உண்டாகிறது. அங்கே நீதிமான்கள் பரலோகத்திலும் துன்மார்க்கர் நரகத்திலும் தள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கிறது. அப்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், பரதேசி நீதிமான்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறும் இடம், பாதாளம் துன்மார்க்கருடைய ஆத்துமாக்கள் இளைப்பாறும் இடம். இனி ஒரு நாளிலே பரலோகம் ஒன்று திறக்கப்பட போகிறது. இந்நாள் வரைக்கும் அந்த பரலோகம் திறக்கப்படவில்லை. அங்கே பிதாவும் குமாரனும் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே இருக்கிறார். வேறு யாரும் அந்த பரலோகத்தில் இல்லை. நரகமும் இன்னும் திறக்கப்படவில்லை. எல்லா மனுஷருடைய நியாயத்தீர்ப்பு முடிந்த பின்புதான் பரலோகமும் நரகமும் திறக்கப்படும். சாத்தானும் அவன் கூட்டத்தாரும் துன்மார்க்கரும் நியாயம் தீர்க்கப்பட்ட நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். நீதிமான்கள் பிதாவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இதுதான் இதனுடைய சத்தியமாக இருக்கிறது. இந்த பரதேசி இல்லை என்று சொல்லி அநேக பிரசங்கிக்கிறார்கள். அதனால் நீங்கள் அதையெல்லாம் நம்பாதபடி சத்திய வேதத்தை கவனமாய் வாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும், அதற்கு முன்பாக நாம் இன்று மரித்தாலும் அந்த ஆபிரகாம் அடி என்கிற அந்த இளைப்பாறுதல் இடத்திலே நாம் தங்கி இளைப்பாறும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு வரும்படியாய் நம்மளை ஆயத்தப்படுத்தும். இந்த நாளிலே 2 வார்த்தைகளை நம்ம பேசியிருக்கிறோம். முதலாவது வார்த்தை, 2வது வார்த்தை. இந்த 2 வார்த்தையில் அநேக விளக்கங்கள் உண்டு. ஆனால் நாம் இப்பொழுது பேசியிருப்பது சிறிதான முக்கியமான காரியங்களை நாம் இதில் தியானித்திருக்கிறோம். உங்களுக்கு விபரமாய் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனியே போடப்பட்டிருக்கிற அந்த வீடியோக்களை கேட்டு பயனடையும்படியாய் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.